அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி இருக்கிறான், உதுஊனி அஸ்தஜிபு லக்கும், என்கிட்ட கேளுங்க நான் தர்றேன். நீங்க போய் உங்கள்கிட்ட கேட்க சொல்றீங்களே, எங்க தத்துவம் பேசியிருப்பாரு? அல்லாஹ்வோட ரசூலுடைய தத்துவம் பேசுவார். யாரு? இந்த வஹாபியா இருந்தா. ஆனா அங்க இருந்தது ஒரு வஹாபி இல்ல, ஒரு சஹாபி. அதனால அந்த சஹாபி எப்படி தெரியுமா யோசிக்கிறாங்க? அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்க சொல்லிட்டாங்க, என்ன கேட்கலாம்? இப்ப நம்மளா இருந்தா என்ன செய்வோம்? வீடு வேணும், வாசம் வேணும், கார் வேணும், அப்படி கேட்டுருவோம். ஆனா அங்க ஒரு சஹாபி இருந்ததால அந்த சஹாபியினுடைய சிந்தனையே வேறுதானே. அவங்க என்ன தெரியுமா கேட்டாங்க? அஸ்அலுக முராஃபகத்தக ஃபில் ஜன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நாளை மறுமையில சொர்க்கத்தில் உங்கள் கூட இருக்கிற நற்பேரு எனக்கு வேண்டும் அப்படிங்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு அடுத்து கேட்டாங்க, அவகைரதாலிக், வேற என்ன வேணும் அப்படிங்கிறாங்க. இப்பவாவது இந்த சஹாபி மெயினானது கேட்டாச்சுல, இப்ப என்ன செஞ்சிருக்கலாம்? அது வேணும்னு கேட்டிருக்கலாம். இப்போ அதை கேட்காம ஹுவ தாக்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, முன்னால கேட்டல்ல அது மட்டும் தான் எனக்கு வேணும், வேற எதுவும் வேணாங்கிறாங்க. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தொழுது வாங்க, நீங்க கேட்டது கிடைக்கும்ட்டாங்க. முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இந்த சஹாபி ரெண்டாவது தடவையாவது வேற ஏதாவது கேட்டிருக்கலாம்ல, ஏன் கேட்கல? மத்தது கேட்டிருந்தா அந்த சஹாபிக்கு பல தேவைகள் இருக்குது, அவற்றில் ஒன்றுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட சொர்க்கத்தில் இருக்கிறது அப்படின்னு வந்துரும். இல்ல யார சொல்லலாம், எனக்கு நோக்கமெல்லாம் ஒண்ணுதான், தேவையெல்லாம் ஒண்ணுதான். அது என்ன? உங்க கூட இருக்கணும். இந்த உலகத்தில் இருந்தாலும் உங்க கூட இருக்கணும், மறுமையில் இருந்தாலும் உங்க கூட இருக்கணும், அது ஒண்ணுதான் எனக்கு வேணும் என்று அந்த சஹாபி ரபிஆ ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கூறுறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்க கேட்டது கிடைக்கும் என்கிறார்கள். ஏன்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹமத்தாவுல இருக்கிறாங்க. இப்படி ரஹமத்தா இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பீரியட்ல யார் என்ன தேவைன்னு வந்தாலும் கொடுத்த மாதிரி தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மறைவுக்கு பின்னால் நம்முடைய பாட்டும் மறைஞ்சிருக்கிறாங்க. இப்ப ஏன்னா இந்த ஹதீஸ்ல எடுத்து கொடுத்தா இந்த இந்த வஹாபி என்ன சொல்லுவாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரானாங்க அதனால கொடுத்தாங்க அப்படிம்பாங்க. ஆனா இவரு வேற வழி இல்லாம சொல்றது, கீழே விழுந்தாலும் மீசையில மண் ஓட்டல அப்படின்னு சொல்ற மாதிரி. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்ற போது கூட அல்லாஹ்வோட டைரக்டாக இந்த சஹாபியால கேட்க முடியுமா? முடியாதா? முடியும் தானே. ஏன் அல்லாஹ்வோட ரசூல்ட்ட போகணும்? இதுதான் மார்க்கம், இதுதான் வழி அப்படிங்கறது தெளிவாக புரிஞ்சிருந்தாங்க. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களா இருந்த போது மட்டும் இல்லங்க, மக்களுடைய பார்வையிட்டு மறைந்ததற்கு பின்னாலும் கூட சஹாபா பெருமக்கள்லாம் தங்களுடைய தேவைன்னு வந்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பாருக்கு போவாங்க, முறையிடுவாங்க, கிடைக்கும். உதாரணத்துக்கு பாருங்க, பிலால் இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுலா ஷரீஃபுக்கு போயிட்டாங்க. சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் இஸ்தஸ்கீலி உம்மத்திக, உங்க உம்மத்தினர்களுக்கு மழை கிடைக்க ஏற்பாடு செய்யுங்க, காரணம் மழை இல்லாம அவங்க அவதிப்படுறாங்க அப்படின்ட்டாங்க. சொல்லிவிட்டு வந்துட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல வந்தாங்க. ஃபைன்னஹும் யஸ்கவுன், மழை பொழியும் நற்செய்தி வழங்கிட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது மாதிரி மழை பொழிந்தது. இப்னு அபி ஷைபா ஹதீஸ் கிதாபுல இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. யோசிச்சு பாருங்க, தன்னுடைய தர்பாருக்கு யாரு வர்றாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு தெரியுது. அதனாலதான் கரெக்டா அவங்களுடைய கனவுல போறாங்க, செய்தியை சொல்றாங்க. வந்த தோழர் என்ன தேவையை வைக்கிறாங்க அதுவும் புரியுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு என்ன தேவை? மழை வேணும். அதுக்கு தான் போய் பதில் சொல்றாங்க, மழை பொழியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய பார்வை விட்டும் தாங்க மறைஞ்சிருக்கிறாங்க. ஆனா நம்ம என்ன சொல்றோம் அவங்களுக்கு தெரியும், நம்ம என்ன முறையிடுறோம் அவங்க அறிவாங்க. அதனாலதான் கரெக்டா செய்யறாங்க. இதுவெல்லாம் சஹாபா பெருமக்கள் காட்டி தந்த வழிமுறை தானே. இன்னைக்கு சொல்லுவாங்க, அங்கெல்லாம் போக கூடாது, வலிமாருடைய இடத்துக்கெல்லாம் போய் கேட்க கூடாது, ஷிருக்கும்பாங்கள. அவ சஹாபா பெருமக்கள் ஷிருக்கியா செஞ்சாங்க? ஷிருக்குங்கிறது என்னங்கிறத அன்றைய சஹாபா பெருமக்களுக்கு தெரியுமா? இன்றைய வஹாபிகளுக்கு அது புரியுமா? சரி, அப்படி இது கேட்டது தப்புன்னு சொன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருக்கானே? பிலால் இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய கனவுல போய், ஏங்க மழை தானே வேணும், நீங்க அல்லாஹ்ட்ட கேட்கணும், ஏன் கபர்ல வந்து ஏன் முறையிட்டீங்க என்றல்லவா கனவிலே போய் சொல்லியிருக்க வேண்டும். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? மழை பொழியும் தானே சொல்றாங்க. சரி, இந்த சஹாபி அங்க போய் முறையிட்டாங்க, அல்லாஹ்வுல கோவப்பட்டிருக்கணும். மழை வேணும்னு சொன்னா நீங்க என்னட்ட கேட்கணும், என்னட்ட கேட்காம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட போய் முறையிட்டீங்க, மழை இறக்க மாட்டேன் அப்படி அல்லாஹ் சொல்லி இருக்கணும்ல. ஆனா அல்லாஹ் மழையில இறக்கி வச்சான். இதுல என்ன புரியுது? இறைவன் தான் செய்யறான், ஆனா அந்த ரூட்டு பிரகாரம் போகணும். இறைவன் உலகத்திலே கூட எந்த காரணத்தையும், இப்ப நோய் அவன் தான் நீக்கிறான். எப்படி நீக்கிறான்? மருந்து சாப்பிட்டா தான் போகும். அப்படி ஒரு ரூட்டை வச்சிருக்கிறான் அல்லாஹ். அல்லாஹ் மழையை தர்றான். எப்படி தர்றான்? மேகத்தை அனுப்புறான், மழையை தர்றான். அப்படி ஒரு ரூட்டு. கணவன் மனைவி அதன் மூலம் குழந்தை இறைவன் தான் தர்றான். உங்களுக்கு பசி போகணுமா? அல்லாஹ் தான் போக்குறான், சாப்பிடுங்கிறான். சாப்பிடுவதுங்கிறது ஒரு வழி. தாகம் போகணுமா? தண்ணி குடிங்கிறான், அது ஒரு வழி.
இறைவனுக்கு இந்த வழியெல்லாம் தேவையில்லை, ஆனா அப்படி அமைச்சு வச்சிருக்கிறான். அந்த இறைவன் அமைச்சதை மதிக்கணும். இதைத்தான் சஹாபா பெருமக்கள் புரிந்திருந்தார்கள், வெற்றி அடைந்து விட்டார்கள். இன்றைக்கு சுன்ன ஜமாத்தினர்கள் புரிந்திருக்கிறோம், வெற்றி அடைந்து கொண்டே இருக்கிறோம். இந்த புரிதல்ங்கிறது நீ சுன்ன ஜமாத்திட்ட இருக்குது, வஹாபியிட்ட இல்ல. அதனாலதான் வஞ்சி வேணாம். எதுக்காக இந்த வஹாபியர் சொல்லுவாங்க, சவுதியில பாருங்க அப்படி இருக்கா இப்படி பாருங்க. எல்லாத்தையும் புரியாம இருக்கிறது பல வகை இருக்குதுல்ல, பல வகைகள் இருக்குது. இப்போ ஒரு அமெரிக்கா நாட்டுல ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல், அதை பார்வையிடறதுக்காக வேண்டி ஜனாதிபதி போறாரு. ஜனாதிபதியே வந்துட்டாருங்கிறதுனால இருக்கிற மன நோயாளிகள்ல ஓரளவுக்கு குணமான ஒரு ஆள் வந்து நிப்பாட்டுனாங்க. இந்த ஜனாதிபதி கேட்கிறாரு, நான் யாரும் உனக்கு தெரியுமா அப்படின்றாரு. அந்த ஆள் சொன்னா தெரியாதுண்டு. உடனே இவர் சொன்னாரு, நான் தான் இந்த நாட்டுக்கு ஜனாதிபதி அப்படின்றாரு. உடனே அவன் சொன்னான், அப்படியா, இங்க வந்த பூசல நானும் அப்படித்தான் சொல்லிட்டு இருந்தேன், இப்ப எனக்கு சரியா போச்சு, நீங்க கொஞ்ச நாளைக்கு இங்க இருங்க, உங்களுக்கு சரியா போயிடும் அப்படின்னு. அவன் இப்படிப்பட்ட அறியாமை தான் இன்னைக்கு குர்ஆன் ஹதீஸ அறியாமை இருக்கக்கூடியவர்கள் எப்படிப்பட்ட வகைகளெல்லாம் இருக்கிறாங்க புரிஞ்சுக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகிலத்திற்கெல்லாம் அருட்கொடையாக இருப்பதால் தான் அவர்களுடைய தர்பார்ல போய் சஹாபா பெருமக்கள் முறையிடுறாங்க, கேட்டது கிடைக்கிறது. இதை ஏன் புரியவில்லை? இந்த ஹதீஸையும் படிக்கல இந்த வஹாபிகள்லாம். இன்னைக்கு இந்த சவுதிக்கு போங்க, அங்க போனீங்களாக்கா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுதா ஷரீஃப்ல போய் ஒரு ஆள் கையேந்திரம் வைங்களேன், அங்க இருக்கிற போலீஸ் எல்லாம் இங்க வந்து அஸ்ஸலாம் லல் கலாம் அப்படிம்பாங்க. இது சலாம் மட்டும் தான் சொல்லணும், எந்த பேச்சும் வச்சுக்க கூடாது, எதுவும் கேட்க கூடாது அப்படின்னு சொல்றோம். அங்க அந்த போலீஸுக்கு என்ன சார் தெரியும்? இங்க இருக்கக்கூடிய சில பேர் அங்க போயிட்டு வந்தோடனே விவரம் தெரியாம, பாத்தீங்களா அரபு நாட்டிலேயே அங்க கையெழுந்து கூடாது தான் தடுக்கிறாங்க. ஏன் அப்படி தடுக்கிறது யாரு? போலீஸுக்கு குர்ஆன் தெரியுமா, அது தெரியுமா? கவர்மெண்ட் என்ன